ஹாய். கண்டிப்பாக இவருக்கு சம்மந்தி வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப மோசம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அதை வந்து அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு சரி, என்ன நடந்துங்கிறத விட போன மாதம் வருமானத்தை பார்ப்போம். போன மாதத்தில் ஒரு நாள் வருமானத்தை பார்ப்போம். இந்த மாதம் ஏன் ஒழுங்காக ஓடலை அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து போன மாதம் வருமானத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த மாதம் உள்ளதை சொல்கிறேன் நான். ஓகேவா? போன மாதங்கிறத விட கம்மி, போன 3ஆம் தேதி எனக்கு உள்ள வந்த வருமானத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்குன்னா இப்போ நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதனால தான் மியூசிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டானா இருங்க காமிக்கிறேன். இப்போ மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 25,294. ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா 18,214 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அன்னைக்கு ஓடி இருந்த அன்னைக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கேன்? 18,214, 18,482. அப்படின்னா ஒரு நாளைக்கு 268 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஊபரில் பார்த்தீங்கன்னா 3,348, ரேபிடில் பார்த்தீங்கன்னா 856, மொத்தம் 4,204 ரூபா. காலையில் 6 மணிக்கு எடுத்து நைட்டு 8 மணிக்கு. ஓகேவா? நல்லா நோட் மை பாயிண்ட் யுவர் ஆனர். காலை 6 மணிக்கு எடுத்து நைட்டு 8 மணி வரைக்கும். காலை 6 மணினா இப்போ கிட்டத்தட்ட 14 ஹவர். அப்போ வந்து ஆவரேஜாக 4,204ல் 262 கழிச்சா 15.68 பைசா நமக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி ஊபரில் 2,225 ரூபா. இப்போ மணி என்ன தெரியுதா? 7:27. இருங்க கேமரா திருப்பிக்கிறேன், அப்போ தான் ஃபீல் பண்ணி சொல்கிறது உங்களுக்கு புரியும். என்னென்னா வந்துட்டு போன மாதம் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? அது போன மாதம் இல்லை, 2ஆம் தேதி. இப்போ 2,225 ரூபா இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். கோகம் கொடுத்து வச்சுட்டேன், என்னால் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைனால அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அதனால் இதில் என்ன பஞ்சாயத்துனா, இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைனால என்ன ஆகி போச்சுன்னா நம்ம கியூ கட்டி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பொதுவாக வந்து நான் வந்து ஒரு 20ஆவது வண்டி 15ஆவது வண்டி அப்படி நிற்பேன். ஒரு 1/2 hour 40 நிமிஷம் ஆகும் பொதுவாக சிஎன்ஜி போடுறதுக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் 42ஆவது வண்டியாக நின்னேன். இந்த 43ஆவது வண்டிக்காரர் வந்துட்டு சிஎன்ஜி போகிறாங்களான்னு என்னை பார்த்து கேட்குறாரு. சில நேரத்துக்கு சிஎன்ஜி பங்கில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ 20ஆவது ஆளாக நிற்கிறோம், சிஎன்ஜி முடிய போது, ப்ரெஷர் குறைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு 6ஆவது வண்டியாக 5ஆவது வண்டியாக நிற்போம்ல, கஷ்டப்பட்டு 20ஆவது வண்டியிலேருந்து 6ஆவது வண்டியாக போய் நிற்கும்போது சில இடத்துக்கு நாளைக்கெலாம் 3ஆவது வண்டியாக நிற்கிறப்பெல்லாம் என்னை வந்துட்டு தம்பி சிஎன்ஜி முடிஞ்சு கிளம்புங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ 40ஆவது வண்டியை நின்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி போடணும். இந்த 2 வாட்டி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 hour வைங்களேன், அப்போ 2 hour. இந்த 1 ஹவருக்கு எனக்கு எவ்வளோ சிஎன்ஜி போகும்? வேஸ்ட்டாக போகும். அப்போ அந்த சிஎன்ஜி அளவுக்கு நான் எவ்வளோ ஓட்டியிருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைனால பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க. இன்னொன்று, இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனாலையும் பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கியூ கட்டி நிற்க முடியாமல். ஏன்னா கிடைக்காது, அந்த இதில் கஸ்டமர் வந்து கடுப்படிப்பாங்க. சில பங்குக்கு வந்துட்டு இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு பங்கு காட்டும், இந்த நவ்காட்டி அப்ளிகேஷன் சொன்னல, அந்த மாதிரி ஒரு இடத்துல காட்டும். அங்கே நம்ம பெட்ரோல் போடலான்னு வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் வந்துட்டு அங்கே சிஎன்ஜி இல்லைப்பா அப்படின்பாங்க. அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம், அங்கேயும் சிஎன்ஜி இருக்காது, 3ஆவது இடத்துல தான் இருக்கும். சில நேரத்துக்கு அந்த 2 இடத்துல நம்ம பார்த்துட்டு அழுப்பட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு சரி ஓகே நம்ம வேறு சவாரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அன்றைக்கி பாதி நேரம் நமக்கு பெட்ரோலில் தான் ஓடும். அதனால் இன்றைக்கி நமக்கு பெரிய லாஸ் தான் இருக்கும். அதனால தான் நான் எனக்கு சென்னையில் நைட்டு 7:30, அதுவும் இந்த ரோடு என்ன தெரியுமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இப்படியா இருக்கும் வெறிச்சோடி. அதனால தான் பார்த்தேன். ஓட்டி தண்டமாக போகிறத விட இன்னொரு பிரச்சனை எனக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் இப்போ ரூமுக்கு போகிறதுக்கு மெயினான கோகம் கொடுத்து வச்சுருக்கிறது காரணம் வந்துட்டு என்னோடய சிஎன்ஜி லீக்கா இல்லை எதுவும் பெட்ரோல் பங்கில் பிரச்சனைனா, எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமாவே அந்த மாதிரி இது குறைவாக இருக்குது. அது என்னது, ப்ரெஷர் குறைவாக இருக்குது. அது காரணமாக இருக்க வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா பங்க்லேயுமே நான் போடுறேன். எங்கே போட்டாலும் ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய்க்கு ஆவரேஜாக நான் போட்டுக்கிருந்தேன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு 1,800 ரூபாய்க்கு நான் போடுறேன். ஆனால் ஓடுறது அதே மட்டும் தான் ஓடுது. இன்னொன்று, நம்ம ட்ரிப்புக்காக வெயிட்டிங்கில் நிற்கிறோமா அதுவா, இல்லை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமே வண்டி ஐடியிலே இந்த பெட்ரோல் பங்கில் இந்த என்னது சிஎன்ஜிக்காக நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறோமே அதுவா, இல்லை டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம வெரைட்டி ஓட்டுறோமே அதுவாங்கிறது எனக்கு தெரில. காலையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் 1000 ரூபாய்க்கு போட்டேன். நான் ஓட்டினது 2,225. அப்போ நான் 4,000 ரூபாய்க்கு ஓட்டினீங்களே, 2,000 ரூபாய்க்கு நான் சிஎன்ஜி போட்டேன்னா வண்டி தேய்மானம் என்ன ஆகும்? வண்டி என்னத்துக்காகும்? என் உடம்பு என்னத்துக்காகும்? 7:30 நான் கோகம் கொடுத்து வச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, அதிகபட்சம் ஒரு 1/2 hour ட்ரிப் வந்திருக்கும். 7:30க்குன்னா இப்போ நான் கிட்டத்தட்ட 6:45 கொடுத்து வச்சேன். 45 நிமிஷம் நான் உட்காந்துருக்கேன் ஒரே இடத்துல. இது வரைக்கும் எனக்கு ட்ரிப்பு வரல.
வியாசர்பாடி வந்துச்சு, அங்கே நான் போகல. ஏன்னா வந்துட்டு எனக்கு வீடு இங்கிட்டு, ஆனால் இது காட்டுறது அங்கிட்டு. அதனால் ஆப்போசிட் சைடு வந்தால் நோ ட்ரிப்ஸ். ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது சின்ன திட்டம் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள அதுக்குள்ளே ரஷ் சில இடத்துல இருக்கும். அதனால் ஏற்கனவே வெயிட் பண்ணி நான் வெறுத்து போயிட்டேன் காலையிலேருந்து. ஒரு ட்ரிப்புக்கு இன்னொரு ட்ரிப்புக்கும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கேப் வந்துச்சுன்னா நம்ம எப்படி வண்டி ஓட்ட முடியும் சொல்லுங்கள்? அதனால் இப்போ வண்டி எடுத்திங்கன்னா, இந்த சூழ்நிலையில் வண்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. அது அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓடலை. இதை யாராவது சென்னையில் ஓட்டுற டிரைவர்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு மட்டும் தான் ஓடலையா? அதே மாதிரி இந்த சிஎன்ஜி இதுவும் லீக் ஆனிச்சுன்னா அது எங்கே பார்க்கணும்? கம்பெனியில் பார்க்குறது பெஸ்ட்டா இல்லை வெளியில் பார்க்குறது பெஸ்ட்டா? இல்லை வந்துட்டு மைலேஜ் ப்ராப்ளம் இல்லை, மைலேஜ் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, 1000 ரூபாய்க்கு போடுறது எங்கே இருக்குது, 1900 ரூபாய்க்கு போடுறது எங்கே இருக்குது? 900 ரூபா வித்தியாசம் வருது இல்லை? நம்ம என்ன தான் அழுத்தி ஓட்டினாலும் என்ன தான் வெயிட் பண்ணாலும் அதை விட ஒரு 1/4 மணி நேரம் தானே. அப்படி பார்த்தா அது ஒரு அதிகபட்சம் ஒரு 1 ஹவரே வைங்களேன். அப்படி பார்த்தா இப்படி 900 ரூபாய்க்கு எப்படி சிஎன்ஜி ஓடும்? இந்த 3 நாளாக தான் இந்த மாதிரி இருக்குது. வேறு யாருக்காவது இன்றைக்கி என்ன தேதி? 20 மார்ச் 20 இன்றைக்கி தேதி. இன்றைக்கி நான் வந்துட்டு ஹோட்டலில் வீட்டுக்கு போகிறேன். இந்த 3 நாள் 4 நாளில் யாருக்காவது, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சிஎன்ஜி அதிகமாக குடிக்கிற மாதிரியோ ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு லீக் ஆகுதுன்னா இதை நான் எங்கே சரி பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள். இது வந்து எனக்கான வீடியோ ப்ளஸ் புதுசாக கார் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ. ஏன்னா இஎம்ஐலாம் கட்டுறதுக்கு அப்பா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ராப்பகல ஓட்ட நான் ரெடி, ட்ரிப்பு கொடுக்க நீங்கள் ரெடியா? ஓகே மக்களே, அவ்வளோதான். ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, அந்த மேடம் வந்தாங்க, அவங்கள போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். என்ன மேடம் நீங்கள் பாட்டுக்கு தேங்காய் சட்னி வைக்கிறேன், சம்மந்தி வைக்கிறேன்னு நீங்கள் பாட்டுக்கு பிக் பாஸில் சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டிகிட்ட பார்த்து வைக்க சொன்னா அவள் ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தா நல்லாவே இல்லை அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு, அது உங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி சம்மந்தி நல்லா வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ. அது ஒன்று தான் ஆறுதல். ஏன்னா வேறு நான் சொன்னால் தான் என் முன்னாடி வந்து என்னை போட்டு அடிப்பா. ஹாய், கண்டிப்பாக இவருக்கு சம்மந்தி வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா என் ஒய்ஃபு வந்து பண்ணது கொஞ்சம் இதாச்சு சொன்னேன். ரெசிபி எடுத்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப பிடிக்கும்னு இவர் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் ஒய்ஃபுக்கு. உங்கள் சீரியல் சீரியல் அழகே அழகு 7:30 விஜய் டிவியில். தர்ஷினி பார்க்க மறந்துடாத. ஆமாம் ஆமாம். ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ஓல்டு சர்மேன் பேட்டா. ஓகே மக்களே, ஓல்டு வேஸ்மேன் போட்டு வந்துருக்கு. நம்ம அங்கிட்டு போவோம். அப்படி போயிட்டு இப்படி ரைட்ரு கேன்சலு. ஓகே, அவ்வளோ மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.